ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் வரலாற்று ஜோதிட செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் கும்ப ராசி மற்றும் கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எந்த உறவுகள் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும், எந்தெந்த உறவுகளை நீ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஏன் இந்த உறவுகளை பற்றி தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்கிற காசு பணம் சம்பாதி அழிக்கும் போது பிரச்சனையே கிடையாதுங்க. அது பெருசாக வருத்தம் வராது. நம்ம சம்பாதிச்சா நம்ம அழிச்சம் போடா அப்படின்னு போயிடலாம். ஆனால் உறவுகளால் நம்ம ஒரு விஷயத்தை இழக்கிறோம், அவங்களால ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கும்போது காலத்துக்கும் அது வலிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, அந்த வேதனை உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா உறவுகளால் நான் நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டேன். அப்போ நான் பட்ட விஷயத்தை நீங்கள் எந்த அசிங்க அவமானத்தையும் படக்கூடாது அப்படின்னாச்சுன்னா, எந்த உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமோ அந்தந்த உறவுகள் என்னென்னு சொல்கிறேன். அந்தந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உறவுகளை வெட்டி விட முடியாது. வர்றாங்களா, சரி இந்த உறவு நமக்கு வந்தால் இதை தான் பண்ணணும், தெளிவாக இருந்துக்கணும் அப்படி நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, பொருளாதார இழப்பும் இல்லை. இது இப்போ உங்களுக்கு நீங்கள் உணர்ந்துட்டு இருப்பீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்மச்சனிக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த காலகட்டத்தில் உறவுகளை உங்களுக்கு சனி பகவான் அழகாக காமிச்சிட்டு பாருங்க. இதுதான் உண்மை. இதுக்கு முன்னால் நீங்கள் புரிஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனால் இப்போ உணர்ந்துட்டு இருப்பீங்க. எந்தெந்த உறவுகள் பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக இப்போ கரெக்டாக காட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. ஜென்மச்சனியில் சரியாக உட்காந்துருக்கிறாரு, கரெக்டாக கொடுத்துட்டு இருப்பாரு. இந்தந்த உறவு தான் அப்படின்ட்டு. அப்போ இந்தந்த உறவு தான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தாரு. அப்படிங்கும்போது அடுத்த சுத்துக்கு அவர் வருவார்ல, என் போசனத்தில் வருவார். அதுக்குள்ளே மறுபடியும் நம்மளுக்கு திசா புத்தியில் தேவையில்லாத உறவுகள் உள்ளே வருதுன்னா நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கணும். அதுக்கு தான் இந்த விஷயத்த தெளிவாக சொல்கிறேன். சரி, எந்தெந்த உறவால் முதல்ல கஷ்டம் வரும். முதல்ல உங்கள் ராசி என்ன? ரிஷப ராசி. உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா ராசியும் லக்கணமும் பார்த்தீங்கன்னா ஸ்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு. ஸ்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் மாரகமாக வேலை செய்யும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதர உறவு, 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவர் அல்லது மனைவி சம்பந்தப்பட்ட குடும்பங்கள், பெரியமா போன்ற உறவுகள். அடுத்து இதெல்லாம் மாரகமாக வேலை செய்யும். அடுத்து உங்களுக்கு 9ஆம் இடமே உங்களுக்கு பாதகமாக வேலை செய்யும். அதான் பிரச்சனை. 9ஆம் இடம் பாதகமாக வேலை செய்யும். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட வீடு கர்மஸ்தானமாக வேலை செய்யும். அப்போ இவ்வளோ விஷயமா அதில் உள்ள அடங்கியிருக்குது. இதில் நம்மளுக்கு எது நம்ம எந்தெந்த உறவாக வருங்கிறது தெளிவாக சொல்கிறேன். அந்த உறவு நீங்கள் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த உறவு உள்ளே வரும்போது அந்த உறவுகள்கிட்ட காசு பணம் பொருளாதார விஷயங்களை கொடுக்கவா வேண்டாமான்னு உங்கள் ஜாதகப்படி நீங்கள் யோசிச்சு கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? சரி, இப்போ கும்ப ராசி கும்ப லக்கணம் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேசராசி. மேசராசியை உங்களுக்கு மாரகமாக வருதுன்னு வைங்களா. மேசராசிக்கு உண்டான உறவுகள் என்ன? இளைய சகோதர சகோதரி உறவுகள், மாமனார் சித்தப்பா போன்ற உறவுகள். இந்த உறவுகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்யும். எப்படி மாரகம் செய்யும்? செவ்வாய் சம்பந்தப்பட்ட வீடு. ஒரு இடம் வாங்க போகிறேன், சித்தப்பா ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கிறேன், வாடா நான் வாங்கி தரேன் கூப்பிட்டு போவார். அப்போ கூப்பிட்டு போகும்போது என்ன ஆகும்? அவன் தம்பியாருன்னு சொல்லுவான், நானும் வரேன்னா என் பேரில் வாங்கும்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? பார்ட்னர்ஷிப் போட்டு இடத்த வாங்கிடுவோம். அதுதான் பிரச்சனை. இது காரணம் யார்? சித்தப்பா. இப்படி வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ எதில் நின்னாலும் நீங்கள் தனிச்சு நிற்கணும், தனியாக நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இதில் சகோதர உறவு, இளைய சகோதர சகோதரி உறவுகள், மாமனார் உறவுகள், மாமன் மச்சான் போன்ற உறவுகள். முதல்ல தெளிவாக கேட்டு, மாமன் மச்சான் போன்ற உறவுகள். யாரையாவது ஒருத்தரை விளையாட்டு போல மாமான்னு கூப்பிடுங்கன்னு வைங்களா, அந்த உறவே ஒரு பிரச்சனையாக வரும். ஏன்னா மாமான்னு சொல்லும்போது ஸ்தானம் வேலை செய்யும்ல. மச்சான் வாடா மச்சான் போலாம் மச்சான் அப்படின்னு நீங்கள் பேசினா கூட அந்த ஸ்தானம் வேலை செய்யும். அது மாரகமாக வேலை செய்யும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 6வது ராசியாக வர ராசி எந்த ராசி தெரியுமா உங்களுக்கு? கும்பராசிக்கு கடகராசி, தாய் சம்பந்தப்பட்ட ராசி. கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தாயின் அரவணைப்பு அப்படிங்கிறது பெரிதளவு இருக்கவே இருக்காது. பெரிதளவு என்னங்க பெரிதளவு? உண்மையிலே இருக்காதுங்க. தாய் அன்பு பிரச்சனை. யார்கிட்ட நீங்கள் அதிகமாக அன்பு செலுத்துறீங்களோ அது பிரச்சனை. ஏன்னா அன்புங்கிறது 4ஆம் இடம். காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தாய்ஸ்தானம். தாய்ஸ்தானமே அன்பு ஸ்தானம். அப்போ யார்கிட்டையாவது நீங்கள் நெருங்கி அன்பாக நீங்கள் போறீங்கன்னா அதை அவங்க உங்களுக்கு பிரச்சனையாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தாய் உள்பட சொன்னால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் உங்களுக்கு. எங்கள் அம்மாவை எனக்கு இப்படியா? காலதேவ கணக்குப்படி அது 6ஆம் இடம். நீங்கள் உங்கள் அம்மா ஸ்தானம் சம்பந்தப்படுறது ராசி இலக்கணத்துக்கு சுக்கிர பகவான் சம்பந்தப்பட்ட வீடாக வருது. உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அது பாதகமாக வருது. அப்போ தாய் அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கடைசி வரை நிரந்தரமாக இருக்காது. எப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அது அப்பா ஸ்தானம் ஆகாது, அம்மா ஸ்தானம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கோ, உங்களுக்கும் அதே கான்செப்ட் தான். அம்மா என்று சொல்லக்கூடிய உறவு உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்கிறேன்,
ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்கி சொத்து சுகம் நிறைய வாங்கிட்டீங்க, கையில் காசு பணம் இருக்குது, அம்மா வர்றாங்கட்டே நம்ம தம்பி கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கான்டா, அவனுக்கு ஏதாவது ஒன்றா கொஞ்சம் உதவி பண்ண வேண்டியதானே, ஒரு இடங்கட வாங்கி கொடுத்து அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி தம்பி சகோதர உறவுகள்கிட்ட மாமன்ட்ட இவங்கள கொடுத்துட்டு அது மூலமாக நீங்கள் கடனை வாங்கிட்டு திருப்பி அந்த கடனை கேட்கும்போது தாயே எதிர்த்து நின்று உங்களுக்கு பேசுவாங்க. சத்தியமான உண்மை நடந்துக்கும். செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக இருக்கும். சரி, தாய் மட்டும்தான் நடக்குமா? தாய் மாமன் உறவும் அப்படித்தான், சித்தி உறவும் அப்படித்தான். ஏன்னா காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் உங்கள் ராசி லக்கணத்திற்கு தாய் மாமன் சம்பந்தப்பட்ட உறவாக வருது, சித்தி சார்ந்த உறவாக வருது. இந்த 2 விஷயமும் சித்தி தாய் மாமன். அப்போ அம்மா தாய் மாமன் சித்தி, அம்மாவோட தங்கச்சி அம்மாவோட தம்பி, சோழி முடிஞ்சது. இவங்களால உங்களுக்கு வந்து நன்மை அப்படிங்கிறது ஒரு நாளும் கிடையாது. நல்லா பார்த்துக்குங்க. ஆரம்ப நிலையில் வந்து நல்லா போகிற மாதிரி தெரியும், இவங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம கஷ்டம் இருக்கும்போது கடன் கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது அது பிரச்சனை ஏற்படுத்தாமல் அந்த கிரகம் போவதில்லை. தெளிவாக நான் சொல்கிற விஷயத்த ஆழமாக யோசிச்சு பாருங்கள், புரியும். இப்போ சின்ன குழந்தையாக இருக்கிறவங்க நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. ஆனால் ஒரு 25 வயசுக்கு மேலே ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏலசி நடந்துட்டு இருக்குல்ல இப்போ கும்பராசியில், இப்போ செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன உறவெல்லாம் அப்படி வந்து உங்களை வந்து நெத்தியில் அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் உணர்ந்துகிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டம் அது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடமாக வேலை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து புதன் சம்பந்தப்பட்ட வீடு கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களும் பிரச்சனை, கன்னி ராசியே பிரச்சனை, கன்னியே பிரச்சனை, அது 8ஆம் இடமாக வருது. அப்போ என்ன அர்த்தம்னு கேளுங்க, உங்களுடைய பெரிய மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவு காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அதுவும் தாய் மாமன் சித்தி சார்ந்த உறவு உள்ள வந்துடுது. அப்போ தாய் மாமன் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த சுற்றத்து தான் பிரச்சனை தான், சரிங்களா? அதே சமயத்தில் அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது கணவர் அல்லது மனைவி சார்ந்த உறவு வருதில்ல, இந்த உறவுக்கு அது வந்து குடும்பஸ்தானமாக வரும். அப்போ ஆண்களாக இருந்தால் மனைவி வழியில் உள்ள குடும்பத்தினர்கிட்டையும், பெண்களாக இருந்தால் கணவர் வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டையும் பணம் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுத்து வாங்கக்கூடாது. ஏன்னா 8ல் இருக்கிற கிரகம் வந்து 2ஆம் இடத்தை பார்க்கும், குடும்பஸ்தானத்தை பார்க்கும், வருமான ஸ்தானத்தை பார்க்கும். உங்கள் வருமானங்கள் நீங்கள் அங்கே கொடுத்து வச்சால் திருப்பி வாங்க முடியாது. அவங்ககிட்டேருந்து நீங்கள் கடன் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாது. இதனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாக்குவாதம் வந்து சண்டை வந்து சில நேரங்களில் அதுவே அசிங்கத்தை ஏற்படுத்தி கோர்ட்டு கேஸ் வேற கொண்டு போய் விடும். இதில் ஸ்தானங்கள் கெட்டு போச்சுன்னா கொலைபலிலாம் வருதுல்ல, இதில் தான் வருது. கொலை கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் இப்படி தான் வரும். ஏன்னா எந்த உறவுகள் உங்களுக்கு வந்து நற்பலனை கொடுப்பது இல்லை. தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடத்துல இருக்கிற உறவு அது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா பெரிய மாமியார் போன்ற உறவு காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடம் தாய்மாம உறவு, சரிங்களா? இந்த மாதிரி உறவுகள்லாம் உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் கரெக்டாக இருந்துக்குங்க. கரெக்டாக இருந்துங்கன்னா என்ன, அவங்க வர்றாங்கன்னா வரட்டு போட்டு இருக்கட்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும், லிமிட்டாக வச்சுக்கணும். நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறக்காக வந்து நம்ம பால் பாயசம் செஞ்சு கொடுத்து நீங்கள் என்ன தான் பால் பாயசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அந்த பால் பாயசத்தை வந்து அப்படியே சுலோ பாயசனாக அதுவே மாறி போகும். அந்த அளவுக்கு தான் அவங்க நடைமுறை இருக்கும். ஒரு காலத்தில் உணர்கிற மாதிரி பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து 7ஆம் இடம் துலாம் ராசி. உங்கள் ராசி இருக்கிறதுக்கு அது 9ஆம் இடம், ஆனால் அது பாதக ஸ்தானம். 9ஆம் இடங்கிறது என்ன, அப்பா சம்பந்தப்பட்ட உறவு, அதுவும் பிரச்சனை. எப்போ பிரச்சனை வரும், எப்போ உங்களுக்கு திருமணம் முடியுதோ அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உங்களுக்கு வந்து பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் நல்லா கணக்கு பண்ணிக்கோங்க. கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி வீட்டுக்கு வந்து நண்பர்களை நீங்கள் அதிகமாக கூட்டிட்டு வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா பின்னால் வந்து அது மிகப்பெரிய அசிங்கத்தை கொடுக்கும், ஒரு பாதகத்தை செய்யும். அது வந்து பாக்கியாதிபதி ஸ்தானம். நண்பர்கள் நல்லா உதவி பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து ஆண் பெண் உறவுகளை வந்து தேவையில்லாத விஷயத்தை உருவாக்கி விட்டு அதனால் ஒரு பாதத்தை சந்தித்து அவமானத்தை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாக்கும். ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டியது கும்பராசி பிறந்தவங்க, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7ஆம் இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியப்பா என்று சொல்லக்கூடிய உறவும் அப்பா உறவும் அப்படித்தான் பார்த்தா பெரியப்பாவும் அப்படித்தான், அப்போ சித்தப்பாவும் அவரும் அப்படித்தான் 3ஆம் இடம் மாரகம், சரிங்களா? விருச்சிகராசிக்காரங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கோ அதே அமைப்பு தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு நெருங்கி வருது. அது எந்த மாற்றம், பொதுவாகவே எல்லா ராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு அவங்க ஜாதகப்படி கொஞ்சம் லிமிட்டாக இருக்கும். ஆனால் அன்லிமிட்டையும் தாண்டி போகிறது இந்த மாதிரி ராசிகள் தான். ஏன்னா பாக்கியாதிபதி பாதகாதிபதி 3ஆம் இடமே மாரகம், 8ஆம் இடமும் மாரகம். அப்படிங்கும்போது என்னாங்கன்னா ஒரு பிரச்சனை தான் பரவாயில்லைங்க, போகிற பக்கம்லாம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எல்லா உறவுகளும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா எல்லா உறவுகளுக்கும் ஒரு நல்ல ஆதிபத்தியம் இருக்குது. அம்மா உறவு இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2ஆம் குடும்பஸ்தான ஒரு உறவு, இப்படி எல்லாமே நல்ல நல்ல ஆதிபத்தியம் இருக்குது.
அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டாக கெடுதல் தரும் ஆதிபத்தியம் இருக்குது. அதனால தான் உறவுகள் வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு என்ன ஆதிபத்தியம் யோகமாக இருக்கும்போது யோகமாக கொடுத்துட்டு ஒரு டெஸ்ட்டாக 10 வருஷம் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா 5 வருஷம் யோகமாக செஞ்சுட்டு கடைசி 5 வருஷம் அப்படிங்கிறது வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா முதுகில் தட்டி எடுத்து நல்ல தட்டி விட்டு போகும். ஏன்னா கொடுத்த கிரகமே கெடுக்க ஆரம்பிக்கும். அது அந்த உறவுகள் வழியாக செய்யும். அதான் வேதனை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் சம்பந்தி திருமணம் முடிஞ்சிட்டு முதல் சம்பந்தி இருக்கிறாங்க. உங்களுக்கு பொண்ணுக்கு திருமணம் முடிச்சிருக்கீங்க, பையன் திருமணம் முடிச்சிருக்கிறீங்க, முதல் சம்பந்தி இருக்கிறாங்க. நல்லா யோகமாக பேசுவாங்க. ஆனால் அது பிரச்சனை. கவனமாக இருக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது பாக்கியாதிபதி ஸ்தானம். இந்த முதல் சம்பந்தி உறவு, பெரியப்பா உறவு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மனைவி வழியில் உள்ள மனைவி நல்லா கேட்டுக்குங்க. அப்பா வழி அது மனைவி வழி அப்பா வழி காலதேவ கணக்கு படி பார்த்தீங்கன்னா மனைவி சம்பந்தப்பட்ட உறவு, கூட்டாளி உறவு, இவங்களாம் வந்து உங்களுடைய பாக்கியங்களை வந்து இப்போ மனைவிட்ட நம்ம பாக்கியத்தை அனுபவி கொடுக்குறோம், சிறப்பு. இதே நண்பர்கள்ட்ட நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பாதகத்தையும் செய்து விட்டு போயிடும். கவனமாக இருக்கணுங்கிறது இந்த இடத்துல தான். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 9ஆம் இடமே வந்து பார்த்தீங்கன்னா மச்சினன் மச்சினிச்சி போன்ற உறவுகளை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம். மாமன் மச்சான் போன்ற உறவுகளை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம். உங்களுடைய கணவருடைய ஸ்தானத்துக்கு அது 3ஆம் இடமாக வரும். 7ஆம் இடமே கணவர் ஸ்தானம், அதுக்கு 3ஆம் இடமாக வரும். 7ஆம் இடமே மனைவி ஸ்தானம், அதுக்கு 3ஆம் இடமாக வரும். அப்போ மச்சினன் மச்சினிச்சி, சரிங்களா? இது போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் வந்து இருந்து ஒரு வாரம் 10 நாள் தங்கியிருந்து போனால் அதுவும் பிரச்சனை. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா எந்த வழியாவது ஒரு வழியில் வந்து ஒரு பாதகத்தை செய்ய ரெடியாக இருக்கும். சரி, வெறும் பாதகத்தை மட்டும் செஞ்சுட்டா பரவாயில்ல, காசு பணம் கொடுக்குறோம், அதையும் கொண்டு போய் சொத்து பற்றியும் கொண்டு போய் இருக்கிற உறவுகளும் கூட்டு போயிட்டாங்கன்னா புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக அங்கே அரங்கேறும். ஏன்னா காலதேவ கணக்குப்படி அது 7ஆம் இடம் திருமணத்துக்கு உண்டான பாவகம். உங்கள் ராசியில் கணக்கு அது 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட 2ஆம் திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்பு. அப்போ தேவையில்லாத மச்சினிச்சி குழந்தையா போன்ற உறவுகளை உள்ளே வச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு விஷயங்களை உள்ளே வரதுக்கு உண்டான அமைப்புகளை அந்த கிரகங்கள் ஈஸியாக தட்டி விட்டு போயிடும். இது மூலமாக என்ன ஆகுன்னா முதல்ல நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்து அதுவே மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்யும். ஏன்னா பாக்கியம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கறது, பாதகம் அப்படிங்கிறது பிடுங்கிறது. இதுதான் கவனிச்சிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசியில் இருக்கிறது கர்மஸ்தானமாக வேலை செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா 10வது ராசி என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது 8வது ராசி. உங்கள் ராசியில் கணக்கு 10வது ராசி. 8-10 சம்பந்தப்பட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வீடே வந்து மாரகமாக வருது. அப்போ ரத்த உறவு எல்லாமே பிரச்சனை. இந்த உறவுகளின் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க மூலமாக ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக பார்ட்னர்ஷிப் ஒரு தொழில் செய்கிறது, இல்லை அவங்க தொழில் பண்ணுற பங்காளி கொடுத்து உதவுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கண்டிப்பாக நிறுத்தும். அப்போ நம்ம தான் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே 10ஆம் இடம் அப்படிங்கிறது மாமியார் சம்பந்தப்பட்ட உறவு, அப்பா வழியில் உள்ள குடும்பங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வந்து பிரச்சனையை மட்டுமே கொடுக்கும். இதில் வந்து கிரகங்கள் வந்து யோகமாக இருக்குது, ஒரு குரு பார்வை இருக்குது, யோகாதிபதி பார்வை இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னதான் அதில் வந்து ஒரு நிவர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த உறவுகள் தான் கொடுக்கும். ஆனாலும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக இனிப்பு தின்னா வயிறு நிறையும், சுகர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உள்ளே வரதான் செய்யும். அது மாதிரி தான் எல்லா கிரகமும் நல்லதையும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஆனால் இந்தந்த உறவுகள் வந்து இந்த அமைப்பில் வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ரெடியாக இருக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அப்போ 3ஆம் இடம் சம்மந்தப்பட்டு மாரகம் சம்மந்தப்படும் போது இடம் வாங்க போகிறேன், காடு வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன்னு சொல்லி இந்த உறவுகளை உள்ள கூட்டு வந்து அவங்கள பணம் வாங்கும்போது என்ன ஆகுன்னா அது 3ஆம் இடம் மாரகமாகவே செய்யப்படும். 6ஆம் இடம் சார்ந்த உறவுகள்கிட்ட போய் நீங்கள் இருக்கும்போது என்ன ஆகுனா கடனை உருவாக்கும். 8ஆம் இடம் சார்ந்த உறவுகள்கிட்ட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய அசிங்க அவமானத்தை உருவாக்கும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா போகும், போகிற பக்கம் பிடுங்கி விட்டுட்டு போயிடும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது கருமம். சரிங்களா? இவ்வளோ விஷயம் உங்களுக்கு வந்து இந்த உறவுகள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நெருக்கடியில் பிரச்சனையும் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உறவுகளால் வந்து அடிபட்டு 10 வருஷம் வாழ்க்கையை இழந்திருக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன். வாழ்க்கையில் வந்து 10 வருஷம் சம்பாதிச்சது எவ்வளோ சம்பாதிச்சிருக்கலாம், எல்லாத்தையும் இழந்தது எல்லாமே உறவுகளால் மட்டுமே. என்னைக்கு அந்த உறவு வேண்டான்னு தூக்கி போட்டு தனிச்சிருக்கணும் அன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன். அந்த உறவுகளில் எனக்கு எந்த உறவுகளும் வேண்டாம், நானே ராஜா நானே வந்து தனிச்சு நிற்கிறேன், நல்லா இருக்கிறேன். அதனால தான் அந்த வீடியோவை தெளிவாக கொடுக்குறேன். யார் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கிரகங்களை முடிவு பண்ணோம். அந்த கிரகங்களுக்கு உண்டான ஸ்தானங்களை முடிவு பண்ணோம். அந்த ஸ்தானத்தில் இருக்கிற உறவுகளை முடிவு பண்ணோம். அந்த உறவு தேவையா இல்லையா, நீங்கள் உறவோட வாழணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் ஜனன ஜாதகத்திலே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்.
அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்தந்த உறவு வருதுன்னா இந்த உறவு உள்ள வருதா இது போகும்போது இந்த வேலையை செய்ய வேண்டாம் கவனமாக இருந்துக்கலாம்ல. அதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? அப்போ இந்த வீடியோ பார்க்குற அன்பர்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த விஷயம் எந்தெந்த காலத்தில் நடக்குமோ கண்டிப்பாக நடக்கும். அது எந்தெந்த உறவுகளால் நமக்கு வந்து பிரச்சனை வருங்கிறது தான் கணக்கு. அந்த உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த விஷயம் வந்தாலும் சரி ஈஸியாக இந்த உறவு செய்யும் கவனமாக இருக்கும்பொழுது நீங்கள் அதில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அதுக்கு தான் அந்த வீடியோ முழுமையான வீடியோ. சரிங்களா? சரி, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.